மறுபடியும் இங்கே சந்திக்கிறதுக்கு. ஸோ கேட்கல. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்களுக்கு மறுபடியும் எல்லாருக்கும் இங்கே சந்திக்கிறதுக்கு. ஸோ ப்ரீ ஷோ நடந்திருக்கு. ஸோ அதில் என்ன சொல்லுங்க? சார், என்னோட கேரக்டர் வந்து லக்ஷ்மி, ஒரு ஹோம்லி ஒரு வாத்தியர் கேரக்டர். ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக கேரக்டர் இந்த படத்துக்கு நான் ப்ளே பண்ணியிருக்கேன். சோசியல் மெசேஜ் இருக்கு, அதை பற்றி படத்தில் வந்து சோசியல் மெசேஜ் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சோஷியல் மெசேஜான ஒரு படம். ஸோ இட்ஸ் சோஷியல் அவேர்னஸ்க்காக ஒரு படம். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் பிடிக்கும். அவ்வளோதான். ஆக்சுவலி அந்த கதைக்கு என்ன தேவையான அப்படிதான் சார் நரேட் பண்ணாங்க. ஐ ஃபாலோட் சார். அவ்வளோதான். உங்களோட டீச்சர் எல்லாம் அந்த மாதிரி சொன்னதா? நீங்க எங்க படிச்சீங்க? எந்த ஸ்டேட்ல படிச்சீங்க? நான் கொல்கத்தால படிச்சிருக்கேன். கிறிஸ்டியன் சர்ச் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் நான். ஸோ மிஷனரி ஸ்கூல். ஸோ ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸோ டீச்சர் யூஸ் டு ஸ்கேர்ட் ஆஃப் மீ. பொதுவாக என் வாய்ஸே அப்படிதான் இருக்கு. நான் அது மாதிரி பொறுமையாவே பழகிட்டேன் எல்லாத்தையும் பேசுறதுக்கு. அவரும் வாதியார் ஒரு மென்மையா நீங்க பேசுங்க, அப்பதான் அது சரியா இருக்கும். ரொம்ப ஹார்ஷா பேசினா அந்த வாதியாருங்கிற அந்த லெவல்ல மாறிடும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னதால அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். நான் இந்த படத்துல வந்து கதை ஆசிரியராக நடிச்சிருக்கேன். எனக்கு இதுதான் முதல் படம். யார் போட்ட கோடு ஒரு சமுதாயத்துக்கு தேவையான படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதில் நடித்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நல்ல கதையாக இருந்ததால இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அவர் டைரக்டர் சார் சொன்னதை எல்லாத்தையும் அப்படியே பண்ணியிருக்கேன். சொல்லுங்கள் சார். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல சார் இந்த மாதிரி நடக்குது? எந்த பேக்ரவுண்டில் இருக்காங்க? இல்லை, இது ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கமே அப்படி தானே இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஒரு ஏற்றத்தாழ்வுங்கிறது எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அது எல்லாத்தையும் நமக்கு சரி பண்ண முடியும்னா இப்படி நேரடியாக போய் எதுவும் பண்ண முடியாது. சினிமானா ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது ஷூட்டிங்லாம் எங்கே எடுத்தீங்க? எல்லாமே கிருஷ்ணகிரியை சார்ந்து எல்லாமே எடுத்துருக்கு சார். உங்களடைஞ்சு 75 வருஷம் கழிச்சுமா அந்த கிராமங்கள் அந்த அளவுக்கு ஜாதி இருக்கு? இல்லை, இன்னும் 25 வருஷம் ஆனாலும் அப்படிதான் இருக்க மாட்டேங்குது. அது மாதிரியான கட்டமைப்பில் தான் இங்கே நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாற்றுறதுக்கு நம்ம இப்போலேருந்து கொஞ்சமாவது போராடணும். ஒரு குறிப்பிட்டவங்க போராடிட்டு தான் இருக்காங்க. அதையும் கடந்து திரும்ப நம்ம போராடிக்கிட்டே இருந்தால் சரியா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமாவது மாறுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் சார் அது மாதிரி பண்ணிருக்கோம். ஆமா சார். சொன்னார் 75 ஆண்டுகள் நம்ம வெளியில நடக்குது அந்த கிராமத்துல. இப்போ சமீபமா சினிமாவில் அந்த மாதிரி நடக்குது, அதை பத்தி எதுவும் பேச மாட்டீங்க? இல்ல, சினிமாவில் ஜாதி அரசியல் படம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. கண்டிப்பா எல்லாருமே இப்ப நிறைய பேர் அது சொந்தமா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம இந்த படத்துல சாதியை சொல்லல, சினிமாவே அப்படித்தானே ஆயிடுச்சுன்னு. இப்ப நீங்க வந்து ஜாதியே வேண்டாம்னு இந்த படம். ஆமா சார். சினிமாவே ஜாதியை கொண்டு வந்துட்டு இருக்காங்களா, அதை எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சினிமாவில் ஒரு எல்லாமே அவங்க ஜாதியை உயர்த்தி பிடிக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க. அது எல்லாருக்குமே ஒரு வேற மாதிரி போய் சேருது. அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் இப்போ லெனின் சார் இப்படி எடுத்திருக்காரு. அதை நம்ம பண்ணிடுறோம். நீங்க சொன்ன விஷயம் நல்ல விஷயம். எந்த ஜாதியும் குறிப்பிடல. ஓகே, பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைங்க, தனியார் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல சரியா இல்லாதனால நீங்க எல்லாரும் தனியார் ஸ்கூலுக்கு போறாங்க. இல்லை, எல்லா ஸ்கூலும் அப்படி இல்லை சார். கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இன்னைக்கு அப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு சில ஸ்கூலில் தான் அப்படி சொல்லலாம். ஆனால் எல்லா ஸ்கூலும் அப்படி இல்லை. நல்லா இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல். பல ஸ்கூல்ல வாத்தியாரே வருது இல்லாம கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு. அதனால பல புகார்கள் இருக்கனால தான் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே தனியார் ஸ்கூல்ல சேர்க்குறாங்க. நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருங்க அப்படின்ற மாதிரி ஒரு செயல். ஆமாம் சார். இனி வருங்காலத்தில் அந்த மாதிரி மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி மாறுங்கிறதுக்காவது நான் அதை மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறதா எடுத்துங்களேன். இந்த டாஸ்மாக் ஒளின்னு ஸ்கூல் பசங்க சொன்னீங்க. இப்ப நடக்கிற ஆட்சிலேயே டாஸ்மாக் அதிகமா எது வசூல் வந்துச்சோ அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. ஆமா சார். அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டீங்களா? இல்ல, அது கேட்கவே கஷ்டமா இருந்த ஒரு செய்தி. அது ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு டாஸ்மார்க்கை வச்சு தான் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும்னு சொன்னா அப்பேற்பட்ட கவர்மெண்ட் வந்து நமக்கு தேவையாங்கிறதே தெரியல. தமிழ்நாட்டில் ஓசூர்லாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு.
பக்கத்துல இருக்க பக்கத்து ஸ்டேட் பெங்களூர் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. சரி. தர்மபுரி கிருஷ்ணகிரி ஏன் இன்னமும் அந்த ஒரு பின்தங்கி இதுலயே இருக்கு? என்ன காரணம்? தொழிலையா இருக்கட்டும், ஒரு கட்டமைப்பு ஆகட்டும், மற்ற மாவட்டங்களை இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த பின்னதிலே தான் இருக்கு. என்ன ஒசூர்லலாம் நிறைய இண்டஸ்ட்ரி வந்துச்சு சார். ஒசூர்ல அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா மாறிடும். நீங்க பழைய படம் அந்த சரவணன் இருக்கார்ல, சரிங்க சார். அந்த லுக் இருக்கு. சரிங்க சார். ஸோ இது நீங்க உங்களுக்கு தெரியும் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவு தேட்டர் கொடுப்பாங்க. உங்க படத்துக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்களா? இல்ல சார், அது நமக்கு வந்து அது சம்மந்தமா எதுவும் தெரியல. அது ப்ரொடியூசர் மேடம் தான் பாத்துக்கிறாங்க. இது கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர எந்த அளவுக்கு சேர்க்கறாங்கிறது ப்ரொடியூசர் மேடம் தான் முடியும். 12ஆம் தேதி வந்து ரஜினியோட பர்த்டே. ஒரு படம் அன்னைக்கு வந்து அவரோட வைபா இருக்கும். தேட்டரே கிடைக்காது. அன்னைக்கு ரிலீஸ் பண்றேன்னு தெரியாது. எந்த விதத்துல சாத்தியமாகும்? சார், எப்பவுமே வளர்ந்தவங்கள்ட்ட மோதுறது தான் நம்ம யாருங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண ரஜினி முடியும். பட்டோட நீங்க மோதுறீங்க. இல்ல நான் அந்த விஷயத்துக்கு சொல்லல. அப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த நேரத்துல எல்லாருமே ரஜினி சார் படத்துக்கு போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் எல்லா தேட்டரும் ஃபுல் ஆயிடும். ஏதோ ஒரு தேட்டர்ல அந்த படம் இல்லாத நேரத்துல கூட இந்த மக்கள் வந்து சரி ஏதோ ஒரு சின்ன படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லானவங்க போய் இதை பார்த்தாவது இந்த கருத்தை புரிஞ்சுப்பாங்க. இதுக்கப்புறம் போயிட்டு வெளியில சொல்லி ஒரு நல்ல படம் இருக்கு, நல்ல கதை இருக்கு, திரும்ப அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்றது கூட ஒரு வாய்ப்பு இருக்கலாங்கிறது கூட ஒரு எண்ணம் எனக்கு அது ப்ரொடியூசர் மேடம் அதை 12ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க, அவங்க தான் கேட்கணும். இது என்னோட எண்ணம். சார், படத்துல நல்ல அறிவுசார்ந்த ஆசிரியராக நடிச்சிருக்கீங்க. சரிங்க சார். எல்லாரும் சொன்ன மாதிரி கொஞ்சம் அமைதியா பேசினாலும் நல்லா அழுத்தமா கருத்துக்கள் அந்த மாணவர்களுக்குலாம் சொன்னீங்க. சரிங்க சார். நல்லா இருந்தது. ஆனா டைரக்டர் சீன் சொன்னப்போ ஃபர்ஸ்ட் நைட்ல புதுமையா ஒரு சீன் சொன்னார் பாத்தீங்களா? பால் வைப்பாங்க, பழம் வைப்பாங்க, ஆமா கனி எதுக்குன்னு கேட்டீங்களா? அறிவுசார்ந்த ஆசிரியர் ஆமா சார். நான் டைரக்டர் கேட்டீங்களா? அதை நான் கேட்டேன் என்ன சொன்னேன் சார். இது மாதிரி என்ன டைரக்டர் சார், எல்லாமே பால் பழம் புதுசா இருக்கு தேன் அப்படின்னு. நான் இந்த பாட்டை வந்து தேன் இருக்கு எடுத்த அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன். அதுக்காக அந்த தேனை நான் மைய பிடிக்க அந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாலோட கலந்து தேனை குடிக்கிறதுக்கு இல்ல, அப்படி அவர் வந்து தேனை வச்சிருந்ததா சொன்னாரு. அதுல சொல்றீங்களா? அந்த கருத்தை என்ன சொல்றீங்க அவங்க சொன்னீங்களே, எதுக்கு தேன் வச்சிருக்கோன்னு காதுல சொன்னீங்களா? அதை சொன்னார அவங்கள்ட்ட? இல்ல, அதை சொல்லல. எதுக்காக சொல்லுங்க. அதுக்காக அடுத்து நல்லா இருக்கு. சரி சார், அன்னைக்கு ஆடியோ லான்ச் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. 2 மியூசிக் டைரக்டர் சொன்னீங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு. இவரு அன்னைக்கு பேசவே இல்லை. சரியா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட பேசி டேரக்டர் வந்துருங்க. நீங்க வந்து டேரக்டர் வந்துருங்க. அன்னைக்கு பேசவே இல்லை இந்த மியூசிக் டைரக்டர். ஏன் அவரு வெளியில போனாரு? என்ன காரணம்? ஏன்னா எல்லாருக்கும் நீங்க மரியாதை கொடுத்தீங்க, இல்லைன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் ஒருத்தரை கூப்பிட்டீங்க, அவங்க இது பண்ணாங்க. அப்புறம் அவர் கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் யாரமா நடந்துச்சு. என்ன காரணம்? எதுல கோட்டை விடுறீங்க? ஏன் பிரச்சனையாச்சு? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அது குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும், அதுங்க சொல்ல முடியாது. அது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு செல்ல சண்டை. அது அந்த நேரத்துல போய் என்னால் சமாதானமும் படுத்த முடியல. அதை நாங்க பர்சனலா பேசி தீர்த்துக்கிட்டோம். சார், படத்துல மதுக்கடைகளை ஒழிக்கணும், அதெல்லாம் நல்ல கருத்தெல்லாம் சொன்னீங்க. உண்மையாவே நல்லா இருந்தது. அந்த பையன்லாம் கூட நல்லா வேலை வாங்கிருந்தீங்க. கொஞ்சம் பழைய ஸ்டைல இருந்தாலும் புதுசா இருந்தது படம். அது வந்து ரொம்ப பாராட்டுக்கு விஷயம். போர் அடிக்கல படம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்துருந்துச்சு. ஆனா பையன் வந்து நல்லா நடிச்சிருக்காப்புல. இந்த பையனும் சரி, இந்த ஃப்ரெண்டும் சரி. பையனுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. அதான் ஜாதினா என்னன்னு தெரியாம இருக்காப்புல. ஆமா சார், ஜாதினா என்னன்னு தெரியாமல நிறைய பசங்க இருக்காங்க இந்த ஜெனரேஷன்ல. 2010 கிட்ஸ் இருக்காங்க, நிஜமா இருக்காங்க. முதல்ல வாழ்த்துக்கள். மறைந்த டேனியல் பாலாஜி வாய்ஸ் அப்படியே எங்களுக்கு வந்து இருந்தது. ஆக்சுவலா நீங்க ட்ரெயின் பண்ணீங்களா இல்ல உங்களோட இது நேச்சுரா இருந்தா? சத்தியமா இல்ல, இல்ல சத்தியமா இல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியா இங்க சொல்றேன். இதுவரையும் ஒரு 1000 பேர் சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞன், ஒரு நடிகன், அவரோட என்னை ஒப்பிடுறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார், கிளைமாக்ஸ் ஃபைட்ல 6 பேரை கூப்பிட்டு வந்துட்டு அந்த எல்லாத்தையும் அமிச்சிட்டு நீங்க மட்டும் ஃபைட் பண்ணுவீங்க. ஏன் ஹீரோ 6 பேர் கூட ஃபைட் பண்ணா ஒத்துக்க மாட்டாங்க, தனியா ஃபைட் பண்ணுவீங்க? அப்படி இல்ல, ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை அட்டாக் பண்ண போது எதுக்கு ஆடுகள்லாம், அதனால ஆட்டுக்குட்டிகளை அமிச்சிட்டு 2 சிங்கமும் சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபீல் பண்றேன். அதனால அது ஒரு சின்ன ஒரு காமெடியா பண்ண ட்ரை பண்ண அந்த இடத்துல. ஏன்னா இங்க ஜிம் பாய்ஸ் எல்லாம் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்களே அந்த கூட சுத்திட்டு இருக்கிறவங்கள வந்து அப்படி பண்ணி சரி நீங்களாம் போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டு ஒரு டிஃப்ரெண்ட்.
அவரே இறங்கி அடிப்பாரு. ஆமா, யாரு மேல அதிகமா அன்பு இருக்கு எதிரின்னு தோணும், அவங்க மேல அன்பு அதிகமா இருக்கும். சம்டைம் அவங்கள நேரடியா அடிக்கலாமே, அடிச்சு பார்க்கலாமே ஒரு ஆர்வம் வரும் ஒரு கண்டிப்பா. விஷயம் ஹெல்மெட் ஃப்ரீயா கொடுங்கன்னு சொன்னா ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப நன்றி. ஏன்னா எங்க பார்த்தாலும் நின்று குடிக்கிறாங்க. சில இடத்துல போலீஸ்காரங்களே கொடுக்குறாங்க. கவர்மெண்டே கொடுக்க சொன்னீங்களே, எதை ஃப்ரீ கொடுக்குறீங்க அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா சார். அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா எல்லாத்தையும் ஒரே படத்துல சொல்ல முடியாது. அடுத்தடுத்த படைப்புகள்ல நிச்சயமா வேற வேற நல்ல நல்ல விஷயங்கள் நான் சொல்லுவேன். நீங்க எங்க கௌதமனோட பாதிக்கப்பட்டீங்க? தம்பிங்கிறதுனால இந்த கௌதமன் பெரிய இயக்குனர், அரசியல் பிரபலம், அவரோட தம்பிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்ற படமா எடுக்கணும். வடமலை மகன்றதால நான் இப்படி இருக்கேன். ஏன்னா எங்க அப்பா வந்து மிகச்சிறந்த போராளி, தமிழ் தேசிய போராளி, கம்யூனிஸ்ட்வாதி. அதனாலதான் ரஷ்யன் லீடர் நேம் எனக்கு வச்சிருக்காங்க, லெனின். அப்பாவோட பேரை நான் இணைச்சிக்கிட்டேன். ஏன்னா அப்பா இல்லாம நம்ம இல்லை. நான் படிச்சது வந்து 12ஆம் வகுப்பு வரையும் அரசு பள்ளிக்கூடத்துல தான் படித்தேன். அப்புறம் கல்லூரி முதுகலை தமிழ் இலக்கியம் பச்சைப்பன் கல்லூரி, லயோலா கல்லூரியில நான் படித்தேன். அப்போ அது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அரசாங்கம் தான் அந்த பேராசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் தராங்க. இப்போ நான் வந்து மோஸ்ட்லி படித்தது அரசு நிறுவனங்கள்ல. அப்போ மக்களோட வரி பணத்தில் நான் படிச்சிருக்கேன். எல்லாம் எல்லா ஜாதிக்காரங்களும் வரி பணம் கொடுக்குறாங்க, எல்லா மதத்துல இருந்து கொடுக்குறாங்க, எல்லா மக்களும் வந்து அரசுக்கு வந்து வரி பணம் கொடுக்குறாங்க. அதுல இருந்து தான் நான் வந்து இன்னும் சொல்ல போனா அரசு விடுதியில தங்கி படித்தேன் 12வது வரையும். அப்போ மக்களோட ரத்தம் என் உடம்புல ஓடுது. ஸோ அந்த மக்களுக்காக நான் கடைசி வரையும் என்னோட படைப்பு மூலமாவோ அல்லது நான் எப்போ என்ன நினைக்கிறேனோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை துணிஞ்சு மக்களுக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இது முத படமே அண்ணன் மாதிரி காதல் படம் மட்டுமா எடுக்காம கருத்தாமிக்க படமாவும் எடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். தமிழ் தேசியம் வந்து அவ்வளவு பெரிய கொள்கை, பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் அவர் வந்து ரொம்ப நண்பராக இருக்காரு. இந்த படத்துல ஒரு குறியீடு, ஒரு போட்டோ கூட எங்கேயுமே இல்லை. எதுக்கு? பழையன கழிதலும் புதியன பூதலும் இயல்பனவே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. எதுக்கு அது? அவங்க வாழ்ந்துட்டு அவங்க போராடிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத காட்டினாவே போதும். அது பின்னாடி வந்து 3-4 தலைகளை வச்சுக்கிட்டு அவங்க வழி வரும். மக்களுக்கு தேவை வந்து அடிப்படை தேவை, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். அது செய்யறதுக்கு எதுக்குங்க 500 ஆண்டுகால வரலாறு பேசணும்? அதுக்கு எதுக்கு வந்து ஆட்சியை வந்து பயன்படுத்தி கொள்ளையடிக்கணும்? மக்களுக்கு தேவையானதை செய்யறதுக்கு மனசு இல்லாதவர்கள் இருக்கிற இந்த உலகத்துல பார்க்கும்போது வேதனையா இருக்கு. அதனால அந்த வரலாறோ முன்னோர்கள் இப்படிலாம் வந்து மக்களுக்கு போராடினாங்கன்ற விஷயமோ தேவையில்லை. இப்ப சமகாலத்துல, அதாவது அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, நீ பட்டறை கல்லானால் அடி வாங்கு, சுத்தி ஆனால் அடி கொடு அப்படின்னு இருக்காரு. நீங்க சுத்தியா பட்டறை கல்லா அப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அதை தாண்டி ஒரு குடும்பத்துக்கே ஒரு தலைவர் இருக்காரு. ஆனா கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்க? 12 கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா? 12 கோடி மக்களுக்கு வெறும் 10 தலைவர்கள் தான் இருக்காங்க. அந்த 10 தலைவர்களும் மக்களுக்கு என்ன செய்யறாங்க? பத்தாது. இப்ப நிறைய தலைவர்கள் உருவாகணும். அதனாலதான் இந்த படத்துல வந்து ஆசிரியர் கூட வருங்கால முதலமைச்சர் உதயா, வருங்கால பாராளுமன்ற உறுப்பினர், வருங்கால சட்டமன்ற உறுப்பினர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அப்படிலாம் சொல்ல வச்சிருக்கேன். இப்ப இங்க நிறைய மக்களை காக்கிறதுக்கு நிறைய லீடர்ஸ் தேவை. அப்படி ஒரு நல்ல லீடர்ஸை உருவாக்கணும். வந்துடுறேன். அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்ல பொறுப்புல சரியான நபராகிய நீ அமரவில்லை என்றால் அங்க தவறான வந்து உட்காருவான், விட்டு தராத அப்படின்றாரு. அப்ப நம்ம தான் கையில எடுக்கணும். முதலமைச்சர் உதயான்றதை நீங்க இந்த படத்தை சொல்லிட்டீங்க. எந்த உதயாவை கேக்குறீங்க? உதயான்ற பேர் வந்து ஒருத்தருக்கு தனிப்பட்ட உரிமமா? குறிப்பா அந்த பேரை வச்சிருக்கீங்களா? இல்ல, எல்லா கட்சியிலயும் உதயா அப்படி கிடையாது. உதயான்றது நான் எப்பவுமே சூரியனை வணங்குவேன். ஓகேங்களா? டெய்லி காலைல நம்ம முன்னோர்கள் வந்து சூரிய வழிபாடு பண்ணியிருக்காங்க. அந்த சூரியன் அப்படின்னு சொல்றது பதிலா அந்த உதயா அப்படின்ற சொல் அந்த ஒரு அழகா பட்டுச்சு. அதனால நான் யதார்த்தமா தான் வச்சேன். எது ஏங்க? சரி, சூரியன் இல்லாம வாழ முடியுமா? வெளிச்சம் இல்லாம வாழ முடியுமா? அது ஒவ்வொருத்தரும் யார் எதை வேணாலும் பேரா குறியீடா வச்சுக்கலாமே தவிர உண்மையாவே வந்து இறை வழிபாட்டுல சூரிய வழிபாடு நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சது. வரலாறு தெரியாம உள்ள வர முடியாது. புதிய வரலாறு தெரியாம எப்படி போராட்டம் போடுறீங்க? நீங்க பொதுமக்களுக்கு, பாமர மக்களுக்கு நீங்க பாடம் நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். வரணும்னு சொல்றீங்க. ஆமா, முன்னாடி தெரியாம முன்னாடி வந்து எப்படி நிப்பீங்க? வரவங்களுக்கு வரலாறு தெரியலாம். நீங்க அப்துல் கலாம் ஐயாவே நீங்க சொல்லிருக்க கூடாது. அதாவது நான் என்ன சொல்றேன், வரவங்களுக்கு வரலாறு தெரியலாம்,
பாமர மக்களுக்கு வயிற்றுக்கு சோறு தான் வேணும், அவங்களுக்கு வரலாறு தேவையில்லைன்னு சொல்ல வரேன். அவங்களுக்கு வாங்க உட்காருங்க, வரலாறு என்ன தெரியுமா, யார் யார் எந்தெந்த காலகட்டத்தில் ஆண்டாங்க தெரியுமா, யார் யார் படையெடுத்து வந்தாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் எப்படி நன்மை நீங்க என்னங்க நன்மை செய்றீங்க, அதுதாங்க நமக்கு வேணும். நம்ம என்ன சோறு போட்டா கார்பரேட் வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா வாங்கி காரு சோறு போட சொல்ல, சோறு சாப்பிட வழிவகை பண்ண சொல்றேன். மீன் பிடிக்கிறத விட, மீன் சோறு போடுறத விட மீன் பிடிக்க கத்துத்தர சொல்றேன். ஒரு மன்னனோட பொறுப்பு என்ன, மக்களை பாதுகாக்கிறது. இப்ப மன்னன் அப்படின்ற பேருக்கு பதிலா இப்ப அரசாங்கம், அரசு, முதலமைச்சர்னு வந்திருக்கு. சோ ஒரு மன்னன் வந்து மக்களை பாதுகாக்கணும், பாதுகாக்கிற மாதிரி ஒரு மன்னன் வேணும். இப்ப இல்ல, அததானே சொல்றீங்க. இப்ப இல்ல, இருக்காங்களா நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க கேக்குறீங்க, நான் அதே தான் நான் கேக்குறேன். போடுறாங்க நீங்க இல்ல நான் கேக்குறேன், இருக்காங்களா நீங்க சொல்லுங்க. நடக்கிற ஆட்சி 3 வேளை சோறு போடுறாங்களா தான் நாங்க கேக்குறோம். நீங்க திருப்பி எங்களை கேட்டா எப்படி? எது நீங்க 3 வேளை எல்லாருக்கும் சோறு கிடைக்குதுங்களா, எல்லாருக்கும் கல்வி கிடைக்குதுங்களா, எல்லாருக்கும் மருத்துவம் கிடைக்குதுங்களா, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்களா? ஒரு குடும்பத்துல ஒருத்தர் நல்லா இருந்தாவே அந்த 5 பேரை பாதுகாக்கலாம். எத்தனை குடும்பம் இன்னைக்கு, எவ்வளவு முன்னாடி எல்லாம் வந்து தெருவுல நாய் அடைஞ்சிருக்கும், ரோட்ல போகும்போது இல்ல நாய் அடிபட்டு கிடக்கும், இழுத்து ஓரமா விட்டு போகும். இப்ப மனுஷன் தெருவுல கிடக்கா, மனுஷன் அடிபட்டு கிடக்கா, கண்டுக்க ஆள் இல்ல. இங்க ஒருத்தனோட மாத சம்பளம் வந்து முன்னாடி 2000 ரூபாய், 10 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரூபாய் சம்பளம் இன்னைக்கு வந்து 25,000 இருக்கு. எல்லா நீங்க சென்னையில இருக்க அத்தனை ஷாப்லயும் பாத்தீங்கன்னா ஆட்கள் தேவைன்னு போர்டு போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து ஓன் பிசினஸ் ஆகி, பானிபூரி கடை கூட ஓன் பிசினஸ் ஆகி போடலாம். பிசினஸ் மைண்ட் எல்லாருமே மாறிட்டாங்க. சோ இப்படி இருக்கும் போதுதான் தமிழகம் வந்து வளர்ச்சியான அடிக்குதுன்னு கீழ் நோக்கி போவே இல்லை. கீழ் நோக்கி போனா பஞ்சட்லயும் ஏதோ கீழ் நோக்கி போயிருக்கலாம், அப்படி போல. நான் ஆர்டிகல் படிச்சனால உங்ககிட்ட மகிழ்ச்சி நீங்க சொல்றது நல்லது. மேக்சிமம் வந்து மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்கு, முழுவதுமா மேல் நோக்கி போகணுன்றதுதான் நம்மளோட எண்ணம். ஹீரோயின் மாத்திரம் சீனியர், நம்ம இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா இருக்காங்களா, அழகா எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, எந்த படம் பாத்தீங்க? இல்ல நான் சொல்றேன், இந்த படம் வந்து ஒரு 5 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு பெரிய நிறுவனம், ஒரு பெரிய கதாநாயகன் நடிக்கிறதா இருந்தது. இதுல சத்தியமா நான் வில்லனா நடிக்கிறதாவும் இல்ல, எந்த கதாபாத்திரமும் இல்ல. அந்த ப்ரொடியூசரு அந்த பெரிய ஹீரோக்கு செக் எடுத்துட்டு வந்து கொடுக்க வந்தார் ஒரு கோடம்பாக்கத்துல ஒரு அலுவலகத்துல. அவரு லெனின் கதை சொன்னீங்க நல்லா இருக்கு, நான் பவுண்டட் படிச்சுட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. இவர் வந்தவர் ரொம்ப நெடுந்தூரத்துல இருந்து வரவர். என்னங்க நான் முத செக் அட்வான்ஸ் கொடுக்க வரேன், 10-20 லட்ச ரூபா கொடுக்க வரேன், அவர் வேணான்ட்டாரு. இல்லைங்க நம்ம வேற ஹீரோ வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்படி படிப்படியா மாறி ஒரு கட்டத்துல தொய்வா போய் நீர்த்து போச்சு. இப்ப 10 வருஷமா படம் பண்றேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் இவன் படம் பண்ணுன்னு சொல்லி ஊரை சுத்தி தான் வந்துட்டு இருப்பான், இவெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு என் மேல வந்து என் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் என்னோட உறவினர்களுக்கும் பெரிய அவநம்பிக்கை வந்துருச்சு. சரி இதை எப்படியாவது பண்ணி அவனு ஒரு முடிவு எடுத்து பண்ணதுதான் ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு 1 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படம். அப்போ எனக்கு தேவை வந்து ஆர்டிஸ்ட் கேட்டா மூச்சு விட கூட காசு கேட்பாங்க. இப்போ வில்லனா நம்மளே பண்ணிடலாம், அப்போ ஹீரோவை யார் பண்ணலாம்? ஆக்சுவலி அந்த ஹீரோ கேரக்டர் தான் என் கேரக்டர். அதை வந்து என்னோட நண்பருக்கு நான் பகிர்ந்து கொடுத்துட்டேன், நீங்க நடிச்சா நல்லா இருக்கும். வில்லனா பண்றதுக்கு அந்த ஸ்கில் வந்து எல்லாருக்கும் இருக்குமா தெரியாது, நான் எழுதின மாதிரியே வரணும் அப்படின்றதுக்காக நான் வில்லனா நடிச்சேனே தவிர நான் வில்லன் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், சின்ன பையன் 2 பேர் இதுல ஒருத்தர் கேரக்டர் சூஸ் பண்ணிட்டேன், இன்னொரு கேரக்டர் தேடிட்டு இருந்தேன். அப்போ இவங்க சொன்னாங்க, பையனை காமிச்சு சொன்னாங்க இவனை நடிக்க வைங்க அப்படின்னாங்க. சரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு சீனை காமிச்சு, இந்த ஓப்பனிங்ல நீங்க பார்த்துருப்பீங்க, சார் சாராயத்தை வித்து மக்களுக்கு ஒன்று அதுல வர ப்ராஃபிட்டை வச்சு தான் நாட்டை டெவலப் பண்ணணும்னு எந்த ஒரு சட்டம் சார் சொல்லிச்சு அப்படின்னு நான் கேட்டதை கொடுத்துட்டு நான் ரெடி அப்படின்னு சொன்னா, சரி அதே மாதிரியே பேசி காமிச்சா, சரி நடுறா அப்படின்ட்டு, அவ்வளவுதான். அதே மாதிரி மெகாலி மீனாட்சி வந்து சத்தியமா நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி வச்சிருந்தேன், நேர்ல பார்க்கல, இந்த பொண்ணு ஓகே அப்படின்ட்டு நேர்ல வர வச்சு பார்த்தா அது 8 வருஷத்துக்கு முன்னாடி இது போட்டோவும். நாளைக்கு ஷூட்டிங்கு, ஏம்மா இப்படி பண்ண, நாளைக்கு ஷூட்டிங்கு, நைட்டா கிளம்பணும், ஈவினிங் மதியம் 12 மணிக்கு அந்த பொண்ணு ரிஜெக்ட் ஆகுது. தீனா மாஸ்டர் கோரியோகிராஃபரா சூஸ் பண்ணிட்டேன். மாஸ்டர் இந்த மாதிரி ஆச்சு, நான் 1 வாரம் ஷூட்டிங் சார் படம் இத்தனை வருஷம் போராடி நீங்க பண்றீங்க சார், அது சின்ன படமோ பெரிய படமோ, நாளைக்கு ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, நிக்க கூடாது, இருங்க சார் நான் ஒரு பொண்ணு அனுப்புறேன். ரீசனை சொன்னேன் எதனால்னு. டப்புன்னு உட்காந்துருக்கேன், 3 மணிக்கு இவங்க வந்து ஆஃபீஸ் முன்னாடி எனக்கு கால் பண்ணாங்க. ஒரு பொண்ணு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சார், ஹலோ நான் மெகாலி பேசுறேன், உங்க லொக்கேஷன் கொஞ்சம் அனுப்புங்க, தீனா மாஸ்டர் சொல்லுச்சு அப்படி. சரி நான் உங்க லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டேன், நான் இங்கே வந்துச்சு அப்படின்னாங்க. ஓ வந்துட்டாங்களா? மேலே நான் 2nd ஃப்ளோர் ஆஃபீஸு, கார் வந்து நின்னுது, மேலே இருந்து பார்க்குறேன்,
இவங்க டோரை இறங்கி அப்படி அப்படி திரும்பி சாத்திட்டு இப்படி மூவ் பண்ணாங்க. டீச்சர் கிடைச்சிட்டாங்கடா, நாளைக்கு ஷூட்டிங் போலாம்டா அப்படின்னு மேலே வந்து கடையான அக்ரிமெண்ட் போட்டு அன்னைக்கு நைட்டாக கிளம்பி மறுநாள் போய் நான் ஃபர்ஸ்ட் சாங் தான் எடுத்தேன். ஸோ நான் வந்து ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்தேன். அந்த ஜென்ரேட்டர்லாம் மலைக்கு தூக்கிட்டு போகணும், சாப்பாடுலாம் தூக்கிட்டு போகணும், அந்த வேலையெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் நாளே ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் அப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ நான் இவங்ககிட்ட பேசுறதுக்கே 3-6 நாள் ஆச்சு. ஏன்னா கொரியோகிராஃபர் தான் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிதான். மகிழ்ச்சியான கேள்வி. சென்னையில் ஏதோ 12 தேட்டர்னு சொன்னாங்க. ஃப்ரைடே பிக்சர் ஜின்னாபாய் தான் ரிலீஸ் பண்றாரு படத்தை. அது நான் சொன்னேன் 4 தேட்டரில் போட்டாலும் 4 ஷோ போடுங்க, இது மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டிய. அதுலயே லோக்கல் தேட்டர் ரோஹிணி மாதிரி உள்ள தேட்டர்ல, லோக்கல் தேட்டர்னு சொல்லக்கூடாது, அந்த எல்லா பொதுமக்களும் இயல்பா போய் பார்க்குற மாதிரி, தேவிகர் மாதிரி, ரோஹிணி, இந்த மாதிரியான தேட்டர்கள், திருவெற்றியூர், பாடி, சிவசக்தி, இந்த மாதிரி தேட்டர் போடுங்க. மக்கள் வந்து இயல்பா 4 ஷோ போய் பார்க்குற மாதிரி 4 ஷோ சிம்பிளான தேட்டர்ல போடுங்கன்னா அவர் மால்லாம் போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷோ அப்படிதான் தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படத்துல ஜாதியை தாண்டி ஜோதிடம்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு அந்த மேல நம்பிக்கை கிடையாதா? அதாவது என்னன்னா, ஜோதிடம்ன்றது உண்மையா இல்ல அவனுங்களா டுபாகோரா? நான் சொல்றேன். இல்ல நான் சொல்றேன் ஜோதிடம் பியோர் சயின்ஸ். ஆனா ஜோதிடம் சொல்றவங்க பியோரான ஜோதிடர்கள் மிக குறைவு. அது சரியான நபர்கள். ஏன்னா முன்னோர்கள் வந்து எண்கணிதப்படி கணிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஜோதிடம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அது எல்லாத்துக்கும் இயற்கையிலிருந்து, சயின்ஸ்ல இருந்து உருவாக்கப்பட்டது தான் ஜோதிடம். அது ஒன்றும் மூட நம்பிக்கைன்னு அவ்வளோ சொல்லிடலாம் முடியாது. ஆனா மூடர்கள் பேச்சு, அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றதுதான். ஜோதிடம் எண் கணிதம் சொன்னீங்க. ஆமா, அது கரெக்டா இது நிர்ணயம் பண்ணா நடக்கும்னு நினைக்கிறீங்களான்னு தான் கேக்குறேன். நீங்க உங்களை நம்புறீங்கல்ல, நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் நடக்கும். நல்ல படம் கொடுத்துருக்கீங்க. நாளைய எம்பிங்கிறீங்க, நாளைய எம்எல்ஏங்கிறீங்க, நாளைய பத்திரிகையாளர், நாளைய வக்கீல் எல்லாம் சொல்லி அடுத்த படத்துல செகண்ட் பார்ட் இது எடுக்கிறேன், சிட்டி சப்ஜெக்டா பண்றேன். அதுல நிறைய சொல்ல போறோம். அதுல நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இருங்க ஐயா, ஒரு நிமிஷம். ஒரு ஜாதிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணணுங்கிற கருத்தை சொல்லிருக்கீங்களா ஐயா? ஒரு ஜாதிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணணுங்கிற கருத்தை சொல்லிருக்கீங்களா? இல்லங்கய்யா, நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. ஒரே ஜாதியிலே முரண்பாடு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஏற்றத்தாழ்வு கலைன்னுன்றதுதான் அந்த காட்சி கம்பாரிசனை வச்சேன். ஒரே ஜாதியிலேயே என் பொண்ணுக்கு 100 ஏக்கர் சொத்து இருக்கு, அவனுக்கு என்ன இருக்கு, பிச்சைக்கார பைய அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஒரு காட்சி பார்த்திருப்பீங்க இல்லையா? ஒரே ஜாதியிலேயே என்ன கன்வின்ஸ் பண்ணி நீ படிக்காம எப்படி அவ்வளவு சொல்லிருக்கீங்களா? இப்ப நீங்க கேக்குற கேள்வி உங்களை கன்வின்ஸ் பண்றேன்ல, அது மாதிரி எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணாதான் புரியும். நீங்க சொன்னீங்களா ஒரு கருத்து? ஆமா, அந்த கருத்துலயே கருத்துனா ஒரு ஜாதியில நல்லா படிச்சு ஒழுங்கா அது பண்ணி கல்யாணம் பண்ணுங்கதான் சொல்றீங்க. ஆமா, ஜாதி விட்டு ஜாதின்னு சொல்லுங்க. ஆமா, இல்ல நீ பொதுவாவே நீ படிச்சு முன்னுக்கு வந்தீங்கன்னா உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவ்வளவுதான். உன் ஜாதியிலே பொண்ணு கிடைக்கும், இதே பொண்ணு கிடைக்கும் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. நீங்க இந்த படத்துல கலப்பின இதை நீங்க ஆதரிக்கல இல்லையே. கலப்பினன்றது ஆதரிக்கிறதும் நிராகரிக்கிறதும் ஒரு இயக்குனர் கையிலயோ ஒரு படைப்பு கையிலயோ இல்ல. கருத்தை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர கதையில தான் நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு பொண்ணை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தா நீங்க தாராளமா செய்யலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து சமதர்ம கொள்கையோட நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு விருப்பப்படுறீங்கன்னா நீங்க பண்ணிக்கோங்க. ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பெத்தவங்க சம்மதத்தோட பண்ணுங்க, பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுகின்றது தெளிவா சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் டெஃபினிஷன் அந்த காட்சிகள்ல இருக்கு. ஏன்னா நான் வந்து படம் பண்றேன், நான் 1000 கோடியில நான் படம் பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். ஹாலிவுட் ஸ்டைல்ல படம் பண்ண தான் போறேன். இப்ப அடுத்த படமே அப்படிதான் இருக்கும், மேக்கிங்கு வேற மாதிரிதான் இருக்கும். நான் வந்து எல்லா ஜானர்லயும் படம் பண்ற ஒரு டைரக்டர். ஸோ என்னன்னா படம் சாமிக்கு, மக்கள் தான் சாமி. மக்களுக்கு இப்ப நான் எவ்வளவு பெரிய படம் பண்ணாலும் யாரு போட்ட கூட லெனின் வடமலை தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு நல்ல படைப்பை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல பாட்டு சாமி பாட்டு போடுவாங்க. தேட்டர்ல எல்லாம் வந்து படம் போட்டாங்க ஊர்ல அப்படின்னா பாட்டு சாமி பாட்டு போடுவாங்க. நான் எடுக்கிற படம் வந்து வாழ்க்கையில மக்கள், பொதுமக்கள், பத்திரிகை நிருபர்கள் யாரும் மறக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு படைப்பு செய்யணும். மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சிருக்காண்டா அப்படின்றத ஆழமா போய் பதியணும். என்னோட உணர்வுகள் மொத்தமும் இதுல வெளிப்படணும். இந்த படத்தை பார்த்தா நான் யாரு அப்படின்னு தெரியும். ஒரே வருஷம் நீ படிக்கிற புத்தகத்தை சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன், உன் நண்பர்களை பத்தி சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை பார்த்தா நான் யாருன்னு தெரியும் மக்களுக்கு. நன்றி, வணக்கம்.
ப்ரொடியூசர் எல்லாருமே கொஞ்சம் ஷார்ட்டா பேசணும். அப்புறம் கடைசியா பெல்வான் சார் பேசுறாரு சென்ட்ரல்ல. எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்க, படம் எடுத்தீங்க, ஃபீல் எப்படி ரிலீஸ் பண்ண போறீங்க? இந்த படம் வந்து எடுத்தது வந்து ஆக்சுவலா பிளான்டாலாம் வந்து படத்துல நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த படம் வந்து நான் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும் அப்படிங்கிற ஐடியாலலாம் நான் வந்து ஆக்சுவலா இதுக்குள்ள வரல. எனக்கு சினிமாக்குள்ளேயே சினிமா நாலேஜே எனக்கு கிடையாது. சினிமா பேக்ரவுண்ட் சினிமா நாலேஜே எனக்கு கிடையாது. நான் சும்மா கூட வந்து டிவி முன்னாடி உட்காராத ஒரு ஆளு. ஆனா இன்னைக்கு வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைரக்டரோட இது வந்து முயற்சி, இத்தனை வருஷத்தோட முயற்சி வந்து வெளியில வரணும். அவரோட இது எங்க போனாலும் இவர் இத்தனை வருஷமா வந்து மூவி பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிற இதுல இருந்து இத்தனை வருஷமா வந்து ஹி வாஸ் ஒரு ப்ரொடியூசருக்காக ஹண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது எல்லாருமே கேட்டது வந்து உங்களோட ஃபுட் பிரிண்ட் என்ன, உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி என்ன அப்படிங்கறத ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்ததுனால ஓகே இந்த படம் வந்து லோ பட்ஜெட்டுங்கிறதுனால இது அவரோட ஃபுட் பிரிண்டா இருக்கட்டும், இதோட ஃபர்ஸ்ட் படமா இருக்கட்டும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப வந்து சிரமப்பட்டு இந்த ஒரு முயற்சியை நான் எடுத்தது. படம் முடிச்சிட்டு வெளியில வந்ததே எனக்கு ஒரு நைட்மேர் தான். எப்படி முடிச்சேன், இன்னைக்கு வந்து ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறதே வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம். டிஸ்ட்ரிபியூட்டர் சாரோட சப்போர்ட்ல வந்து இவ்வளவு வரைக்கும் வந்திருக்கு. மேடம், படத்துல நீங்க ப்ரொடியூசர்ங்கனால உங்க கேரக்டர் ஜாஸ்தி பண்ண சொல்லி கேட்டீங்களோ? ஆக்சுவலா வில்லன் மனைவிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கு அது படத்துல இருக்குது. இல்ல ஆக்சுவலா வந்து எனக்கு அழுக வராது, நான் அழுததில்லை. இந்த படத்துல வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த ரோல் ப்ளே பண்ண வேண்டியவங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. என்கிட்ட பட்ஜெட் இல்லை கொடுக்கறதுக்கு. நான் வெறும் வாய்ஸ் மட்டும் கொடுத்துருங்கன்ட்டு நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் டைரக்டர் சார்ட்ட. பட் அவர் வந்து இல்ல அப்படி பண்ண முடியாது, கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கேன், அதனால வைஃப் கேரக்டர் தேவை. அப்போ இன்னொருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கும் இந்த உதயா கேரக்டருக்கும் ஃபேஸ் வந்து செட் ஆகல, உங்களது வந்து ரிசம்பிள் ஆகும், மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதனால ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வேற வழி இல்லாம லாஸ்ட் டே ஷெட்யூல்ல ஒரு நாள்ல ப்ளே பண்ணது. அழுக வரலங்கிறதுனால கிளைமேக்ஸ்ல வந்து என்ன கீழே விழுந்துட சொல்லிட்டாங்க. அதனால மியூசிக் டைரக்டர் நான் ஜெயக்குமார் இசையமைப்பாளர். நான் ஒரு 25-30 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் ஒர்க் பண்ணிட்டுருங்க. குறிப்பாக இசைஞானி அவர் கூட ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த படம் வந்து லெனின் நண்பரை வந்து தற்செயலாக ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தினார். அவர் வந்து என்னோடய ஸ்டுடியோவுக்கு வந்து இது மாதிரி ஒரு குத்துப்பாட்டு ஒன்று பண்ண படத்துக்கு பண்ணுறீங்களான்னு கேட்டார். ஓகே சார் பண்ணலாம். ஒரு சௌந்தர்யன் சார் 3 பாடல்கள் பண்ணியிருக்காரு, அவரோட சம்மதத்தோடு பண்ணலான்னு சொன்னால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு குத்துப்பாட்டு பண்ணி புதையல் பண்ணை பாட்டை ரெக்கார்ட் பண்ணோம். அதை பாட வந்து என்னோடய பொண்ணு சூப்பர் சிங்கர் சஜினின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் சாங் இருக்குது, அதை வந்து ஒரு ரேப் ஸ்டைலில் பண்ணலாமா, பண்ண முடியுமா? ஓகே சார் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரேப் டியூனு போட்டு, அப்போ என் பையனும் கீபோர்டு இப்போ கிட்டார்லாம் வச்சுப்பான், கீர்த்தி வாசன் சொல்லிட்டு, அவனை ட்ராக் பாட வச்சேன். அந்த பாட அதான் ரத்தம் தேடி ஓடு பாட வச்சு டைரக்டர் சாருக்கு அனுப்பிச்சேன். நல்லா இருக்கு அந்த வாய்ஸ், யார் இது பாடுறது, என் பையன் தான் பாடான், சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அவனே பாட வச்சலான்னு சொன்னார். அப்படி உருவானது தான் அந்த ரத்தம் தேடி ஓடு கிளைமேக்ஸ் சாங்கு. அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சௌந்தர்யன் சார் ஏதோ பண்ண முடியாத சூழ்நிலை, என்ன கேட்டாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ ஃபுல் படம் பேக்ரவுண்ட் ஸ்கோரு ரொம்ப ரசித்து பண்ணேன். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவருக்கு தேவையான அளவு முடிஞ்ச வரை சிறப்பாக பண்ணியிருக்கேன் அந்த படம். இந்த படம் நல்லா வெற்றி பெறும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். ஹலோ, என் பேர் துஹின் ஷே குவேரா. இந்த படத்துல என்னோட பேரு உதயா. துஹின் ஷே குவேரா. துஹின் ஷே குவேரா. அவனுடைய பேரை சொல்றான் தரவன், அவனுடைய பேரை சொல்றான், சேகுவாரா பேரை சொல்லாம. சேகுவாரா இல்லையா அது? சேகுவாரா தான். சேகுவாரா. துஹின் ஷே குவேரா. இந்த படத்துல என்னோட பேர் உதயா. சேகுவாரா ரொம்ப உலக புகழ் பெற்றது, நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தாரு. தப்பா பேர் சொன்னா கஷ்டமா இருக்குல்ல. சேகுவாரா. எனக்கு இந்த படத்துல வந்து நிறைய சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இப்போ ஹெல்மெட்டை ஃப்ரீயா கொடுக்கணுன்றது, ஒயின் ஷாப்பை இழுத்து மூடுங்கன்றது, இந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது.
இந்த ஷேக்வாரன் வேற பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து ஷேக்வாரன் மாதிரி ஆகணும், ஷேக்வாரன் மாதிரி ஒரு புரட்சிகரமா இருக்கணும்னு சொல்லி இந்த படத்துல வந்து டயலாக்ஸ் வந்து அப்போதான் டைரக்டர் சார் வந்து ஆடிஷன் டைம்ல கொடுத்தாங்க. அப்போ எனக்கு பேசி பார்க்கும்போது ஹப்பா ஷேக்வாரானா ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஷேக்வாரன் அந்த கேரக்டராகவே நான் மாறிட்டேன். அப்புறம் இந்த படத்துல வந்து எனக்கு நடிக்கும் போதெல்லாம் அப்படியே எனக்கு அப்படியே உள்ள இருந்து அப்படியே வெறித்தனமா ஒரு ஒரு சீன்ஸும் அப்படியே வெறித்தனமா எல்லாத்தையும் அது வெளியே எடுத்துட்டு வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது கண்டென்ட்டை டெலிவர் பண்ண. அப்புறம் ஸ்கூல் சீன்ஸ்லாம் வந்து ஹீரோ சார் வந்து அவர் நடத்தும் போதுல ரொம்ப நேச்சுரலா இருந்தது. நம்மளோட ஸ்கூல்ல இருக்கோம் இந்த மாதிரி இருக்குதுலாம் ரொம்ப நேச்சுரலா இருந்தது. அப்புறம் சொன்னா ஜெயக்குமார் அங்கிளோட பாட்டு தான் எனக்கு இந்த படத்திலே ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த ரத்தம் தேதிரியோட டைட்டில் சாங் பார்த்துருப்பீங்க நீங்க. எனக்கு அந்த பாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அண்ணாவோட வாய்ஸ் செம்மையா பண்ணியிருந்தாங்க. அண்ட் பேர் சொல்லுங்க. கீர்த்தி வாசன். பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அச்சச்சோ சாங் ரொம்ப நல்லா இருந்தது. தம்பி, நிறைய பேர் குடிக்க கூடாதுன்னு ஒயின் ஷாப் இழுத்து மூடணும்னு நினைச்ச உங்களுக்கு உங்க அப்பா அடிக்கடி பேர் குடிச்சிருந்தாரு, புளிய தூர போன்னு தோணலையே? ஆனா அவர் எதுலயுமே எனக்கு நேரா பண்ணது இல்லையே. இல்ல, அவர் குடிக்கிறது உங்களுக்கு தெரியும்ல. தெரியும் தான். அதுக்காக தானே நான் நிறைய போராடி ஒயின் ஷாப்பே இழுத்து மூடணும்னு சொல்லி செக் வச்சேன். அப்புறம் நாடகம் முதல்ல வீடு திறக்கணும். எப்ப கட்சி ஆரம்பிக்கும் கட்சி அது ஏன் கண்டினியூ பண்ண விட்டீங்க? அப்புறம்ட்டா நின்றுச்சு. பசங்களாம் சேர்ந்தது நான் கட்சி ஆரம்பிப்போம்டா. வளர்ந்ததுக்கு அப்புறம் தானே சொல்றான். அதான் எப்ப கட்சி ஆரம்பிக்க போறாங்க அதுதான் அப்புறம் முடிச்சிட்டாங்க ஒரு கதையை. அதுக்குள்ளதான் முடிஞ்சிருச்சு அவங்க கேரக்டர். தம்பி டேய், நீ என்ன அந்த இது படிக்கிற? அதான் செத்துட்டேனே நான். டேய், நீ என்ன படிக்கிற? ரியலா என்ன இப்போவா? படிக்கிற? 10th அங்கிள். 10th. ஃப்ளோவா சொல்லு. நீ இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம் தாங்க அங்கிள். படத்துல மட்டும் அரசு கவர்மெண்ட் ஸ்கூலு, நீங்க படிக்கிறது இங்கிலீஷ் மீடியம். அதாவது படம் எடுக்கிறது மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற படம் எடுக்கிறது, நீங்க படிக்கிறது இங்கிலீஷ் படிக்கல. இல்ல ஆக்சுவலி நான் இங்க சொல்லலாம்ல. இந்த கருத்து வந்து எனக்கும் டைரக்டருக்கும் நிறைய முரண்பாடு இருந்தது அவனோட ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயம்னு வரும்போது. ஏன்னா இன்னைக்கு வந்து 10th படிக்கிறான். எல்கேஜில அவனுக்கு அட்மிஷன் போட ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கும் இவருக்குமே வந்து நிறைய முரண்பாடு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும், ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்லாதது என்ன பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் ஏமாத்துறாங்க, மணி மைண்டடு கமர்ஷியல் இது அதுன்ட்டு ரொம்ப அவரோட கருத்தை என்கிட்ட ரொம்ப திணிக்க பார்த்தாரு. நீங்க உங்க கருத்து எல்லாமே நீங்க வந்து உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க, இது என்னோட இது, நான் சம்மந்தப்படுறது, என்னோட பையனுக்கு நான் எங்க ஸ்கூல்ல சேர்க்கணும்ன்றது நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஒருவேளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாம் ஓகேன்னு எனக்கு தோணுச்சுன்னா அந்த டைம் அந்த முடிவை நான் எடுத்துக்கிறேங்கிறத நான் வந்து இன்டர்வின் பண்ணி தான் அவனை வந்து ஸ்கூல்ல மாத்தினது. ஆனா ஒரு நாளும் இத்தனை வருஷத்துல ஒரு நாளுமே வந்து அவர் வந்து இவன் என்ன ஸ்கூல்ல படிக்கிறாங்கிறது கூட ஆக்சுவலி இவருக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு என்னன்னா வந்து அவன் எந்த ஸ்கூல்ல இருக்கான் படிக்கிறான், என்னோட பேச்சை மீறி ஒரு விஷயம் நடக்குதுன்னா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற கருத்துல வந்து அவர் தெளிவாதான் நிக்கிறாரு. மேடம், இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் நீங்க கணவன் மனைவி அவர் உங்க பையங்கிறது தெரியுது. இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இல்ல, அவரோட கருத்துல வந்து தெளிவாதான் இருந்தாருங்கிறது. நீங்க தனியா ப்ரொடியூசர் நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் இது டைரக்டர் உங்க ஹஸ்பண்ட் தானே டைரக்டர். தம்பி, படத்துல நீ அவரோட வாய்ஸ் உன்னோட வாய்ஸும் பெக்குலியரா இருந்தது. அது கவனிச்சியா? நல்லா இருந்தது. சின்ன பையன் மாதிரி இல்லாம கொஞ்சம் மெச்சூர்டா இருந்தது. பாத்து. Thank you, uncle.